உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் நீங்களும் சந்திச்ச சந்திப்பு என்னவோ தப்பான சந்திப்பு தான். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி வரீங்களா? இங்க பாரு, எனக்கு எதுவும் தேவையில்ல. ஆட வாங்க பாஸ், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, சரிம்மா, ரொம்ப கோவப்படுறாரு, நீயே சாப்பிடுரு. தேங்க்ஸ் சார். வாங்க, கனி எனக்கு 2. அவருக்கு வேற வாங்கி கொடுத்து கூட்டு வரேன். வாங்க வாங்க. யோ, நில்லுங்க. நில்லு. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும் பாஸ், அதை யோசிங்க. ரத்னா தானே? அத பத்தி உனக்கு என்ன போ? இப்படிதான் இப்படிதான் உங்க முன்கோவத்தால நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஆனா இப்ப சொல்றேன், உங்களுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண் முன்னாடியே இருக்கு. ஆனா நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மண்ணாங்கட்டி ஆப்பர்ச்சுனிட்டி? அப்படி கேளுங்க. அதோ அங்க தொங்குதே அந்த உரிப்பானதான். ஏன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பாத்தீங்களா? நீங்க அந்த பானைய பார்த்தா மட்டும் போதாது, அதுக்குள்ள என்ன இருக்கும் அத பாக்கணும்ல. என்ன 5 பவுன் சங்கிலி இருக்கு அதானே? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாஸ் நீங்க சிம்பிளா உங்களால யோசிக்க முடியாதா? இந்த உரியடியில கலந்துகிட்டு அந்த பானையை அடிச்சா அதுல இருக்கிற சங்கிலி உங்களுக்கு, அதை கொண்டு போய் ரத்னா கழுத்துல போட்டா ரத்னாவே உங்களுக்கு கிடைச்சிட மாட்டா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இத மட்டும் பண்ணீங்க, ரத்னா டீச்சர் உங்களுக்கு தான். அப்படியே போய் கேம்ல கலந்துக்குங்க. 5 பவுன் சங்கிலி நம்மளுக்கு தான். போங்க, பெட்ஷீட் திரும்பி வாங்க. அப்பா நல்லா மாட்டிக்கிட்டான். அவர்தான் இப்போதைய பிரசிடென்ட். பேரு சண்முகம். ஓ மாமா, இந்த போட்டியில நான் கலந்துக்க போறேன். ரொம்ப கஷ்டமானது, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. கஷ்டமான போட்டியில ஜெயிக்கிறவன் தானே மாமா ஆம்பளை. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் அந்த உரிய அடிக்கிறேன். அந்த 5 பவுன் செயினை கொண்டு வந்து என் பொண்டாட்டி கழுத்துல போடுறேன். அம்புட்டு தான். தேவையில்லாத வேலைமா இது. கட்டுங்க. $5000. நான் சொல்றது கேக்குதா? என்ன வார்த்தை சொல்லுத? இங்க பாரு, லேசா கண்ணு தெரியற மாதிரி கட்டி விட்டா நான் உனக்கு $5000 தருவேன். வாத்தி, 5 பவுன் செயின் 2 லட்சத்துக்கு மேல மதிப்பு. சரி, 10,000. என்ன சொல்ற? சரி, இப்ப கட்டுறேன் பாருங்க. ஊருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஒரு மாதிரியும். இப்ப நான் எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. தெரியுது தெரியுது தெரியுதா? நல்லா தெரியுது. நான் ஜெயிச்சுட்டு வந்ததும் கொடுக்குறேன், போ. சரி வாத்தி. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். சூப்பர் சூப்பர், கரெக்டா ஆடிங்க. அண்ணி இங்க வாணி. அண்ணி அவங்க பிராடுத்தனம் பண்றாவுகனே. வேணும்னா அங்க பாரு, அவன் நேரா கரெக்டா பானை நோக்கி கரெக்டா வரான் பாரு. ஏய் பாருனே. சண்முகம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணலாமாப்பா?
எதுக்குலாம் அவன் ஜெயினா? அண்ணே, ஜெயிச்சு அந்த செயினை என்கிட்ட தர போறேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்காரு. ஜெயிச்சிருவாரா? இல்லை, நியாயமா ஜெயிக்க வேண்டிய இடத்துல பிராடுதனம் பண்ணிட்டான் அவன். விடமாட்டோம்ல. இல்லை, அண்ணே அம்புட்டு தானே, இப்ப போய் நான் என்ன பண்றேன்னு பாரு. பாணியை நீ மேல ஏத்துறது அவனுக்கு நல்லா தெரியுது. அதான் அவன் உன் பக்கம் பார்த்து முறைக்கான். அட பாவி, ஃப்ராடு பயில அவன். இந்த வாத்தி நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன். இல்லை, அவன் பானையை உடைக்கூடாதுல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. சொல்லிட்டல, நான் பண்றேன், நீ வேடிக்கை மட்டும் பாரு. தூக்கல. என்ன பண்றான்? கம் ஆன், வாங்க வாங்க வாங்க. தூக்கு. ச்சே, நாசமா போறவனுங்க. நான் அடிக்கிறப்ப பானையை மேல இழுத்துடுறானுங்க. பானை மேல போகுதுன்னு சொன்னா கண்ணு தெரியுதுன்னு இவனுங்களுக்கு தெரிஞ்சிரும், பேரும் கெட்டு போயிடும். இவனுங்களை நம்ம புத்திசாலித்தனத்தால தான் ஜெயிக்கணும். யாருக்கிட்ட? தூக்கு. ஐயோ வெங்கி மாமா, ஐயோ, சொன்னா கேட்டாதானே? ஐயோ, இந்த அசிங்கம் தேவையா? ஐயோ ஐயோ, தூக்குங்க. கையில ஒன்றும் அடிப்படல, கட்டை கழட்டி விடுங்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.